இருந்த மாதிரி இருக்கேன். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை தரிசிப்பதற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்மளுடைய செய்தியின் தியான பகுதி எந்த இடத்துல இருந்து அப்படின்னா, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு மற்றும் நடைமுறை வாழ்க்கை மற்றும் சில கேள்வி பதில்கள் மற்றும் எல்என்ஜி ஒயிட் அவர்களுடைய கருத்துக்களிலிருந்து இந்த நாளிலே நம்மளுடைய தியானமானது காணப்படுகிறது. ஒரு 3 மாதமாக காத்திருந்து எடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பிரசங்கம் இது. இந்த பிரசங்கமானது அநேக விசுவாசிகள் அல்லது அநேக மனிதர்கள், விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது தேவனை நம்புகிற பிள்ளைங்க, சரிங்களா? மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனை நம்புகிறவர்களும் இருக்கிறாங்க, நம்பாதவர்களும் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் எல்லோரும் எல்லாராலும் காயப்படுகிற அல்லது சில சமயங்களிலே துக்கப்படுகிற, சில சமயங்களிலே தவிக்கப்படுகிற ஒரு பிரசங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் யோசிக்கிறீங்க, அப்படி என்ன இருக்க போகிறது? திகைக்கும்போது அது நமக்கு உதவுவது போல தோன்றும், திட்டுமுட்டு வரும்பொழுதும் கூட நமக்கு உதவுவது போல தெரியும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அதை பற்றி நான் படிக்க ஆரம்பிக்கும் போதே என்னுடைய மனதில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு புதுசாக கண்டிப்பாக நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன். சரி, எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், நிறைய புத்தகங்கள் அனுப்பிவிட்டாங்க. ஆனால் நான் நினச்சது வேதத்திலே இல்லை. நான் என்னமோ நினச்சி தேடினேன். தேடும்போது எப்போவுமே ஒன்றுமே இல்லாமல் தேடினா தான் கிடைக்கும். நம்ம ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தேடணும்னு என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த மாதிரி தான் பைபிளையும் நான் இத்தனை நாட்கள் நினைத்து தேடின அந்த கருத்து இன்றைய நாளிலே உடைக்கப்பட்டது. ஆனால் வேதத்திலேருந்து அந்த ஆலோசனை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷமாக ஏதோ பார்க்க போகிறோன்றாரு. ஆனால் எதை பார்க்க போகிறாரு, சொல்ல போகிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்படி தானே? சரி, நான் சில கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம மனிதனுக்கு தேவைப்படுகிற விஷயம் என்ன? தினமும் மனிதனுக்கு தேவைப்படுகிற விஷயம் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இது மனிதனுக்கு அடிப்படை தேவைகள். பணம், ஆரோக்கியம், வேற காற்று, தண்ணீர், இயற்கை, மலை, எக்ஸெட்ரா. வேற வேற ஃபர்ஸ்ட் இதில் என்னால் வாழவே முடியாது சார் அப்படின்னு யாராவது எந்த பொருளை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க? இந்த இது இல்லைன்னா அப்படின்னு சொன்னால், என்கிட்ட அது இல்லை அப்படின்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு யார் சொல்லுகிறீங்க? அப்படின்னா எது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க? பணம் இல்லைன்னா வாழ முடியாது. நல்ல குணம் இருந்தால் கூட வாழ முடியாது. பணம் இல்லைனாலும் வாழ முடியாது, நல்ல குணம் இருந்தாலும் இன்னைக்கு வாழ முடியாது இந்த உலகத்தில், அப்படி தானே? அப்போது நீங்கள் சொன்ன பதிலே வந்துருச்சு. நம்ம பார்க்க போகிறதும் அதுதான். பணம் என்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அதில் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களும் இந்த வேதத்தில் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில், வித்தியாசமான ஒரு வடிவத்தில் பணம் ஒரு மனிதனுக்கு எப்படி தேவை, எதற்கு தேவை, எப்படி வந்தது என்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஆனால் அதே பணத்தை இந்த உலகத்தில் மனிதர்களாகி நீங்களும் நானும் எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம், எந்த விதங்களில் அதை செலவழிக்கிறோம் என்பதை யோசிக்கும் போது பைபிளுக்கும் நம்ம செய்கிற காரியத்திற்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்லை. ஆனால் முற்றிலுமாக ஒத்து போகலன்றதை விட அவ்வப்போது சில நேரங்களிலே ஒற்று போகுது, சில நேரங்களில் ஒத்து போகவே இல்லை. அதனால் நான் ஆதாரத்தோடு சில விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்னுடைய சொந்த வார்த்தைகள் இல்லாதபடி இந்த தியானம் அமையும் என்று நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். பணம் பாதுகாப்பா அல்லது பாதகமா? அதான் என்னோட தலைப்பு. ஒரு மனிதனுக்கு பணம் இருப்பது ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமா
அல்லது ஐயோ அது இருக்கிறனால பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுகிற ஒருவேளை பாதகமாக இருக்கு, எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமா? அந்த பணம் என்று பார்க்கும்போது நிறைய இருக்கு. அந்த பணத்தில் முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது நிறைய விதத்தில் சொல்லலாம். பணத்தை வச்சு என்னெல்லாம் செய்கிறாங்க இன்னைக்கு? சொல்லுங்க பார்ப்போம். பணங்களை வைத்து என்னெல்லாம் செய்கிறாங்க இன்னைக்கு? சும்மா சொல்லுங்க. இது ஒரு வேத பாடம். இது ஆண்டவருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம்தான், தவறல்ல. இது கற்றுக்கொண்டு முடிப்போம். சொல்லுங்க. பணம் வச்சு என்னெல்லாம் செய்யலாம்? இடம் வாங்கலாம், எல்லா பொருளும் வாங்கலாம். வேற பணத்தால் பணம் வாங்க முடியுமா? இதுதான் என்னுடைய கேள்வியை. பணத்தால் பணம் வாங்க முடியுமா அப்படின்னா என்னோட மாமியார் மட்டும் தலையாட்டுறாங்க, வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் அந்த ரகசியத்தை கண்டு கொண்டீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஜீவன் தலையாட்டுறான், எஸ் பாஸ்டர் பணத்தால் பணம் வாங்க முடியும். அடுத்து பிரின்சிபால் தலையாட்டுறாங்க, எஸ் பணத்தால் பணம் வாங்க முடியும். வேற புரியுதா? பிள்ளைங்களுக்கு இன்னும் புரியல, புரியாமல் இருக்கிறது நல்லது தான். பணத்தால் பணத்தை வாங்க முடியும். பாஸ்டர் நம்ம சொல்ல முடியுமா? எத்தனை பிரச்சனைகள் என்ன போட்டுட்ருப்பீங்க சொல்லுங்க. பணத்தால் பணம் வாங்க முடியுமா முடியாதா? வாங்கலாம். எப்படின்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு விடுதல். அப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், வட்டி குட்டி போட்டு எனக்கு என்ன செய்யுது? 12,000 ரூபாயா தருது, 15,000 ரூபாயா கூட தரும், ஏன் 20,000 ரூபாய் கூட தெரியும். அதுக்கு பேர் ஸ்பீடு வட்டிங்கிறாங்க, கந்து வட்டிங்கிறாங்க, நிறைய இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு படிக்கும்போது. அநேக என்ன சார் மீட்ரு வட்டி, என்ன மீட்டருக்கு மேலே ஷுவர் வட்டி. எல்லாம் எத்தனை அனுபவசாலிகள் இருப்பது ரொம்ப சந்தோஷம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. பிரசங்கம் ஒருவேளை நம்ம பணம் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. பிரசங்கம் அப்படி தான் இருக்கும் போது நினச்சிடாதீங்க. சின்னது தான், ஆனால் அதனுடைய கருத்து மிகப்பெரியதாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நேரங்கள் ஆனாலும் பரவாயில்ல, மனசில் இதை பதிய வைப்போம். வாலிபர்கள், சிறியவர்கள், உங்களுடைய மனதிற்கு இது புகுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஒளிப்பதிவில் பார்க்கிற உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக அமையட்டும். பணம் என்ற வார்த்தைக்கு வேறு என்னெல்லாம் சொல்லலாம்? காசு சொல்லுவாங்க, பணம், காசு, காசுகள், துட்டு, மணி, பைசா, ரூபாய், அப்புறம் போலிசியம்ஸா என்ன ஒரு வார்த்தை இருந்துச்சு, நான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, நாணயம். அப்படி இதெல்லாம் நம்ம சொல்கிற விதம். அப்படி பேச்சு நடையில் வரும்பொழுது அப்படி கொஞ்சம் மாறி போகும்போது ஊதியம், கூலி, வருவாய், ஆதாயம், லாபம், செல்வம், சொத்து, உடைமை, சுருதி அப்படின்னு ஒரு வார்த்தை நான் அந்த பட்டியலில் பார்த்தேன். சில பழைய இலக்கியங்களில் இதை பயன்படுத்தப்பட்டிருக்குதான். பொருள், வசதி, மூலதனம், கருவூலம் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் காசு. கேள்விப்பட்டீங்களா சார்? பொற்காசு. இதெல்லாம் பணம், பைசா, மணி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்குறோம். பணம் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னா, பெற்றோர்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பணம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, அல்லது எந்த விதத்தில், எந்த விஷயத்தில் உங்களுக்கு பணம் உதவியாக இருந்திருக்குது? ஜீவன், நீ சொல்லு பார்ப்போம். உனக்கு பணம் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கு? காலேஜ் போக முன்னாடி உனக்கு தேவையான காரியத்தை வாங்குவதற்கு உதவியாக இருந்துச்சு. அப்படியே அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அதே மகன் இத்தனை பொருள் வாங்கினா அவனை படிக்க வைக்கிறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. வெரி குட். வேற எதுக்கெல்லாம் பணம் உதவியாக இருக்கு? எல்லாத்துக்கும். அப்போ அந்த எல்லாத்துக்கும்ன்றது அதிமுக்கியமான விஷயத்தை மட்டும் ஒரு 4 சொல்லுங்க போதும். பணம் 10 செய்யும். நல்ல புலமொழியோட எழுதுற சொல்றாங்க. வெரி குட். அப்போ பணம் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே மனமில்லாதவர்கள் கூட பொங்கி எழுவார்களாம். பணம் அப்படின்னு சொன்னா பணம் கூட வாய் திறக்கும். இப்படிலாம் பழமொழிகள் உண்டு. அப்போ ஒரு பணத்திற்கு எவ்வளவு பவர், வல்லமை இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி எதுல இருக்கு? அந்த பணத்துக்கு இருக்கு அப்படின்றத மறக்க கூடாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த வசனத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வருவோம்.
கிறிஸ்துவை நம்புவது இந்த உலகத்திற்காக மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் நம் வாழ்க்கையில, அதாவது நம் நம்பிக்கையின் அடிப்படையில் காணப்படுது. இந்த வசனத்தோடு இந்த ஒரு விஷயத்தை, ஒரு கதையோடு இந்த பிரசங்கத்திற்குள்ள நான் நுழைகிறேன். ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தாங்களாம். ஒருவன் பார்த்தீங்கன்னா வயலில் ரொம்ப உழைச்சி ஒரு வருடத்துக்கு என்ன தேவையோ அவனால் எந்த அளவுக்கு முதலீடு அதிலிருந்து எடுக்க முடியுமோ அவன் முதலீடு போட்டு வேலை செஞ்சான். இன்னொரு பக்கத்தில் ஒரு லேண்ட் இருந்துச்சு. அந்த பகுதியில் இன்னொரு விவசாயி போட்டுகிட்டே இருந்தான். அவன் வருடம் வருடம் அதிலிருந்து ஒரு லாபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அந்த ஒரு வருஷம் மட்டும் எனக்கு அதுலேருந்து ஒரு பலன் கிடைத்தா போதும் அப்படின்னு சொல்லி நிலத்தை சுத்தம் செய்து வேலை செய்த அந்த விவசாயிக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான விஷயம் கிடைச்சது. இன்னொரு இடத்துல பார்த்தோம் இல்லையா, அவன் இன்னும் பல வருஷம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சித்தவன் ஒவ்வொரு வருடமும் அவன் அதாவது என்ன செஞ்சான், விதையை போடுறான், அதுக்கு அவனுக்கு பலன் கிடைக்குது, அதை விற்கிறான், அவன் காசாக்குறான், அவன் சந்தோஷமா இருக்கிறான். அடுத்த முதல்ல உள்ள நபரை பார்க்கும்போது முதல் விவசாயி ஒரு வருஷம் மட்டும்தான் என்ன செஞ்சான், அவன் அதை செலவழித்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த பணங்களை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யுது, அது பிரதிபலிக்குது. அதை பயன்படுத்துகிற முறையும் அவசியம். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ள நாம் போகிறோம். ஒரு ஜபத்தோடு போமா, ரொம்ப முக்கியமான பாடம். ஜப சிந்தையோடு இதை கவனிப்போம், கண்களை மூடி ஜபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாங்கள் ஒன்று கூடி நிற்கிறோம். கர்த்தர் நீர் இந்த நேரத்தில் அடியான மறைத்து நீர் வெளிப்படும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுவும் வெறுமையான வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் படித்து கொள்ளாதபடி, மனதில் வைக்காதபடி, ஆணித்தரமாக ஆதாரமான வார்த்தைகளை மனதில் வைத்து வருகிற நாட்களிலே இதன் அடிப்படையில் நாங்கள் வாழ உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு உலகத்தில் பணம் ஒரு அவசியமான ஒரு காரியம். கடன் வாங்குவது, கொடுப்பது ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு. ஆனால் இந்த வட்டி கொடுப்பது மட்டும் ரொம்ப ரொம்ப இயல்பாக மாறிட்டே இருக்குது வர காலத்தில். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அந்த பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? அந்த இரண்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய அட்வென்ட் திருச்சபையிலே நாம் நம்பப்படுகிற அம்மையார் சொல்கிறோம், எலன் ஜி ஒயிட் அம்மையாருடைய தீர்க்க தரிசன புத்தகம் என்ன சொல்லுகிறது? நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது அதற்கும் இந்த வேதத்துக்கும் அம்மையோட புஸ்தகத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆலோசனை தருகிறது என்பதையும் நாம் சற்று கவனிக்க போகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கூறுவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிப்ளிக்கல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம உலகத்தை பற்றி பேசிடுவோம். ஏன்னா உலக மனிதர்கள் அதை பற்றி எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கும்போது, உலகத்தில் பெரும்பாலானவர்கள் பணத்தை வாழ்க்கையில் முக்கிய குறிக்கோளாக வச்சு எல்லாரும் வாழ்கிறாங்க. உலகத்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க, முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, நான் பணம் சம்பாதிப்பது தான் என்னுடைய குறிக்கோள் பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த உலக மக்கள். பணம் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றாங்கன்னா, ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையா? பணம் இருந்தால் மரியாதை வருமா? பணம் மட்டும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா போதும்பா, உனக்கு மரியாதை தானா வரும் அப்படின்னு சில பேர் சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கோம். பணம் என்னிடம் இருந்தது என்று சொன்னால் அதிகாரம் இருக்குமா? உண்மையா? பணம் இருந்தால் அதிகாரம் வந்துருமா? ஆமா, பணம் இருந்தால் அதிகாரம் என்ன செய்யுமா? ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும் அப்படிம்பாங்க. பணம் ஒரு மனிதனிடம் இருந்து என்று சொன்னால் சுகம் கிடைக்கும் என்று சொல்றாங்க. அப்படியா? பணம் இருந்தால் சுகம் கிடைக்குமா? சரி, பாதி தலை ஆடுது, பாதி தலை ஆடலை அப்படின்னு என்ன கொஞ்சம் கேள்விக்குரிய வச்சுருவோம். பணம் ஒரு மனிதனிடம் இருந்து என்று சொன்னால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்றாங்க. அப்படியா? பாதுகாப்பு கிடைச்சிருமா? 2 போலீஸ் நான் வாங்கி வச்சிடலாமா? கருப்பு பூனைகளை 4 பேர் வாங்கி வச்சிடலாமா? அப்போ பணம் என்பது மனிதனுக்கு எல்லாம் இருக்கு. என்னுடைய குறிக்கோளே அந்த பணம் தான். எல்லா விதமான ஆசைகளையும் எனக்கு பணம் இருந்துச்சுன்னா நிறைவேற்றிரும் அப்படின்னு சொல்லி பணத்தை பற்றி பார்க்கும். சிலர் பணத்தை கொண்டு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் வாங்கி விடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த சபைகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் எனக்கும் ஆண்டவர் கேட்குற ஒரு கேள்வியை வச்சு நம்ம நினச்சி பார்ப்போம். நமக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் வேணுமா அல்லது லக்ஸூரியான லைஃப் வேணுமா? விச் ஒன்? சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா அல்லது ஆடம்பர வாழ்க்கை வேணுமா? அப்போ லக்ஸூரியை விட எனக்கு முன்னிலைப்படுத்துவது என்ன அப்படின்னா ஹாப்பி, சந்தோஷமான வாழ்க்கை அவசியம். ஆனால் இந்த உலகத்தில் ஒருவேளை அதிகமான நாட்டமும் கடவுள் நம்பிக்கை இல்லாத இடங்கள் உழைக்கிறத மட்டும் நம்புற சில பேர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, இல்லை என் உடம்பு நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்றத என்னோட காதுபட கேட்டிருக்கிறேன்.
அவர்களை குற்றப்படுத்துவதற்கல்ல, அவர்களுடைய கருத்தை முன்வைத்து வேதம் என்ன சொல்லுது பணத்தை பத்தி அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கும் மனுஷனுடைய புரிதலுக்கும் சுத்தமா வித்தியாசமா இருக்கு. நானுமே ஆச்சரியத்தோடு தான் படித்தேன். சில நேரங்களில் உலகத்தில் பணம் மிகப்பெரிய ஒரு சக்தி, பவர். மனிதனுடைய அடிப்படை நீங்க சொன்னீங்கல்ல, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை, இந்த மூணு மனிதனுடைய அவசியம். இந்த மூணுக்கும் என்னதான் தேவைப்படுத்திப்போம்? பணம் தான் தேவை. இன்னைக்கு உணவு வேணும் அப்படின்னா பணம் வேணும், அப்பதான் பசி அடங்கும். அல்லது எனக்கு இன்னைக்கு உடுக்கை ஆடை வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யுது? பணம் வேணும். இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஒரு இருப்பிடம் வேணும் அப்படின்னா அது வாடகை வீடு இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன செய்யுது? அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு? பணம் வேணும். அப்போ நான் பிரச்சனை என்ன அப்படின்னா, பணம் உலக ஆசைகளை நிறைவேற்றும், ஆனால் அது நித்திய ஜீவனை வாங்கி கொடுக்காது. கொஞ்சம் வித்தியாசமான பார்வையில் ஒரு கண்ணோட்டத்தில் இதை நம்ம பார்ப்போம். இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு பணம் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னால் கண்டிப்பாக பணம் இல்லாமல் வாழ முடியாது. அப்புறம் ஏன் ஃபஸ்ட் இந்த பிரசங்கத்தை இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க? என்ன பாலாஜி சரி தானே? பாலாஜி நினச்சிருப்பான், பாஸ்ட்டு பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள பணமில்லாத வாழ்க்கைனா எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு நினைக்கிறேன், நம்ம எதுக்கு வேலையெல்லாம் போய் தேடிக்கிட்டு அப்படின்ற ஆர்வத்தோட ஒரு இருக்கீங்களான்னு தெரில. பணம் இல்லைன்னா பணம் வாயு புழக்கங்கிறாங்க, அப்புறம் இந்த மனுஷன் நான் எங்கே போவேன்? அதனால் அதான் நல்லா கவனிங்க, பணம் அவசியம்தான். ஆனால் பைபிள் நீங்களும் நானும் நினைச்சதை விட வித்தியாசமாக ஒரு பாடம் கற்றுத்தருது. ஆமாம், எல்ரு ஒரு படி மேலே தொட்டுட்டார், பண ஆசை அப்படின்னு வச்சுட்டாரு. சரியா? ரொம்ப சந்தோஷம். அதன் தொடர்ச்சியா அல்லது அதை பிடிக்கிற மாதிரி தான் வேதத்தில் வாசிக்க போகிறோம். இப்போ மனுஷன் சொன்ன கருத்தை பார்த்துட்டோம், உலகம் சொல்கிற கருத்தை பார்த்தோம். இப்போ பைபிள் என்ன சொல்லுது? வேதத்தில் அதனுடைய கருத்து என்னன்னா, வேதாகமம் பணத்தை தீமையாக சொல்லவில்லை. அப்பா, இந்த வார்த்தையை பார்த்தோன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ சம்பாதிக்கலாம் ஐயா அப்படி தானே? பைபிளில் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே பணம் என்பது ஒரு பாவம், பணம் உன் கையில் இருக்கக்கூடாது, நீ சம்பாதிக்க கூடாது அப்படி எங்கேயுமே போடல. பணத்தை பற்றி வேதத்தில் ஒரு தீமையாக எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த பணத்தை நேசிப்பதே ஆபத்தானது என்று எச்சரிக்கிறது. அதான் என்று சொன்னாங்க, ஆசை என்ற ஒரு மோகம் ஒரு மனிதனிடத்தில் பணத்தின் மீது வந்தது மட்டும்தான் அது பாவமாக மாறும். இல்லை எங்கள் பட்சத்தில் மற்றபடி அந்த பணம் ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம் தான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. பணம் எல்லாத்தையும் என்ன செய்யுமா? பணம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், அது எல்லாத்துக்கும் வேறா இருக்குது. அந்த வெறும் பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, பண ஆசை உள்ளவர்களுக்கு அது ஃபோக்கஸ் பண்ணுது. பணம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வளம் என்று ஒரு ஆசிரியர் எழுதுறார். அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமே. மத்தேயு 6:21 வாசி பாருங்களேன். மேத்யூ சாப்டர் 6:21, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21 என்ன சொல்லுன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லுது. அப்போ உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, தேவனோடு உறவு வைப்பதில் இருக்குது. அப்போ பணத்தை விட்டுறாதீங்க, அந்த மனசில் அப்படி வச்சுக்கிட்டே வாங்க. இருந்தாலும் பக்கத்தில் வேற வேற வார்த்தை சொல்லிட்டே இருக்கு. சில நேரத்தில் பாடெல்லாம் பாடும்ல, பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பொக்கிஷம் சேர்த்திடுங்கள். எங்கே சேர்த்திடணுமா? பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுன்னு வார்த்தை வருது. அப்போ பரம் என்று சொன்னால் பரலோகம் என்று நமக்கு புரிஞ்சிருச்சு. பரலோகத்தில் காசு இல்லையா? இல்லை ஆண்டவருக்கு காசு இல்லையா? எனக்கு அதான் கேள்வி வந்துச்சு. பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பொக்கிஷம் சேர்த்திடுங்கள், பரத்திலே பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் பாடுறோம் இல்லையா? அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும் போது, பரலோகம் என்பது பரம் என்றால் பரலோகம் புரிஞ்சு போச்சு. அந்த பரலோகத்துக்கு காசு இல்லாதனால பரலோகத்துக்கு நான் காசு அனுக்கணுமா? ஏன்னா பொக்கிஷம் என்பது பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையாவே பொக்கிஷம் என்பது பணம் அல்ல, நல்லது. அப்ப தேவனுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு, பொக்கிஷம் என்பது ஒருவேளை நம்ம இன்னைக்கு நம்ம பணம் தான் பொக்கிஷம் அப்படின்னு நினைச்சோம்னா, பரலோகத்தில் இல்லாத காசா?
அப்போ சொல்லுங்க பாஸ்டர், ஒரு ஆதாரம் காமிங்க பைபிளில் எந்த ஏடிஎம் பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ என்ன இதை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு பணம் அவசியம் அல்லன்னு அர்த்தம். மத்தேயு 16:26 வாசிங்க. மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அடுத்து, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன புரியுதா? மனுஷன் உலகம் முழுவதையும், இத்தனை மாடி, இத்தனை ஏக்கர், இத்தனை லைனா காரு, இத்தனை பைக்கு வாங்கினாலும், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு யார்ட்டையாவது பழகினால கூட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதான் செய்யுது. சில நேரத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமலே நம்மளுடைய பழக்கம் ஆரம்பிக்கும். நாட்கள் போக போக, நாட்கள் கடந்து கடந்து செல்ல செல்ல எதிர்பார்ப்புகள் என்ன செய்யறது? வளருகிறது. யோசிச்சு பாருங்க, இது இப்படியே தான் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு, ஒருவேளை இந்த சரீரம் என்று அழைக்கப்படுகிற தேவன் கொடுத்த இந்த ஆலயத்தை ஒருவேளை நான் நஷ்டப்படுத்துறேன் என்று சொன்னால் எனக்கு என்ன லாபம்? 10 லட்ச ரூபா பாஸ்டர் ஆகாஷோட அக்கௌண்ட்ல இருக்குது அப்படின்னா, ஆண்டர் வானத்துல டிக் போட்டு ஆகாஷ் அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா வந்துட்டு, ரைட் மேலவா அப்படின்னு கூட்டுருவார் நினைக்கிறீங்களா? ஓகே, பாதி ஊரை ஆகாஷ் பாஸ்டர் வாங்கிட்டாராமா சித்தூர்ல, ரைட் இதுக்கப்புறம் போதும், நீ ரொம்ப ஆதாயப்படுத்திட்டு போதும் வா. அவர் எதிர்பார்க்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி கிடையாது, அதாவது இடங்களோ வீடுகளோ இல்லை. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன? ஆத்துமாக்கள் என்று அழைக்கிற சக மனிதர்களை. சுருக்கமாக சொல்லும்போது பணம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். மணி இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்றதுக்கு, அதை பயன்படுத்தி வாழ்றதுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, ஒரு கருவி. ஆனால் அதை நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயன்படுத்துகிறோமா என்பதை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த தியானத்தை வச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக பாஸ்டர் ஒருவேளை இன்டெரக்டா காணிக்கை கேட்கறதுக்கு தான் இந்த புது பிரசங்கம்னு நினைச்சிடாதீங்க. நான் காணிக்கையை கேட்கவே இல்லை, அதை பற்றி இப்போ நான் பேசவும் இல்லை. பணம்னா என்ன, அது என்ன அப்படின்ற, எதற்கு அப்படின்ற நோக்கத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க. சரி, எலன் ஜி அமீர் என்ன சொல்லுமா சொல்றாங்க அதுக்கு? மணி இஸ் a gift from God. It is not for a selfish gain. Rather, it is a given to bless others and advance or develop God's truth. பணம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. அது சுயநலத்திற்காக அல்ல, ஆனாலும் பிறரை ஆசீர்வதிக்கவும் தேவனுடைய சத்தியத்தை முன்னேற்றவும் கொடுக்கப்பட்டுள்ளது. கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் என்ற ஒரு புத்தகத்தில் 35வது பக்கத்தில் 351வது பக்கத்தில் இது எழுதியிருக்கு. அப்போ பணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய தேவையை சந்திப்பதற்கு தான் இல்லை என்று சொல்லலை. ஆனால் ஒரு வித்தியாசமான பாகனையில் பணம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காரியத்தை வாங்கினாலும் விற்றாலும் சரி, ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கப்படுகிற நோக்கம் எல்லாமே தேவனுடைய ஊழியத்தை தாங்குவதற்கு. நம்மளுடைய திருச்சபையில் காணிக்கை கவர் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க காணிக்கை வைக்கிற காணிக்கை கவரை பார்த்துருக்கீங்களா? காணிக்கை கவரில் கடைசியில் ஒரு கவி, சில வார்த்தைகள் நான் போட்டிருக்கேன். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? ஜோயல், அந்த காணிக்கை கவர் எடுத்துகிட்டு வாங்கப்பா. ஒருத்தரும் வாசிக்கல, எழுதுனே. நிறைய காசு போடுறீங்களே, அதில் என்ன வார்த்தை போட்டிருக்குன்னு ஒரு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை தேடி போட்டிருக்கு. அதில் நான் அதை ஒரு முறை பிரிண்ட் பண்ணும்போது அதை தேடி ஒன்று போட்டேன். என்ன போட்டிருக்கு தெரியுமா? எலன் ஜி அமீர் எழுதுறாங்க, உக்ரானத்துவம் என்ற புத்தகத்தில் அந்த ஆலோசனையில் பக்கம் 103வது பக்கத்தில் எழுதுறாங்க, தசம பாகம் சிறப்பான ஒரு பயன்பாட்டிற்காக வேறு பிரிக்கப்பட்டுள்ளது. டைத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா? சம்பாதிக்கிறதுல ஒரு துளி வேர்வையை இங்கே போடுறீங்கள, என்ன அதுக்கு? ஒரு பயன்பாட்டிற்காக, ஒரு விசேஷமாக, ஒரு சிறப்பான பயன்பாட்டிற்காக வேறு பிரிக்கப்பட்டுள்ளது. தேவனின் தூதை, அன்பை பிராக்கெட்ல போட்டிருக்கேன்,
அங்கே தூது தான் இருக்குது. அந்த தூதுக்குள்ளே என்ன இருக்குன்னா தேவனுடைய அன்பு இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா அந்த வார்த்தையை போட்டேன். தேவனின் தூதை, அன்பை உலகத்திற்கு சுமந்து செல்வோரை தாங்குவதற்கு இக்காணிக்கை விசேஷமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இதுக்காக செலவழிக்குது அப்படின்றத காட்டிலும் அவங்க எதை மெய்ப்படுத்தி சொல்றாங்கன்னா இதுக்காக தான் செலவழிக்கப்படணும் அப்படின்றத மெய்ப்படுத்துறாங்க. இப்போ தசமபாகம் உங்களுடைய சபை போதகிற அடியானுக்கும் இந்த ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும் நமக்கும் இந்த காணிக்கை செலவழிக்கப்படுது. அப்போ இந்த பணம் அப்படின்னு பேசினாலே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என் தேவையை சந்திப்பதற்கு மேலாக என் ஆண்டவருக்கு என்ற ஒரு சிந்தை நமக்கு வரணும். ஏன்னா நம்ம ஒத்துக்கிறோம், நான் நல்ல ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சேன், இந்த மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் அந்த சரீரத்தில் உள்ள பலத்தை என் ஆண்டவர் தான் தந்தார் சொல்கிறோமா? ஏன்னா பைபிள் அதை சொல்லிக் கொடுக்குறது இல்லையா? பலத்தை, இந்த பலத்தின் மிகுதி எங்கேருந்து வருது? ஆண்டவர் கொடுக்குற அந்த பலத்தினால தான் இன்றைக்கி நம்ம வேலையே செய்கிறோம். அவர் கொடுக்குற தெம்புனால தான் இன்றைக்கி வேலையே செய்கிறோம். அப்போ அவர் கொடுக்குற அந்த சரீரத்தில், அவர் கொடுக்குற அந்த பலத்தில் செய்கிறேன்னா இந்த பணம் முழுக்க முழுக்க யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னா என் ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். நான் என் ஆண்டவர் கொடுத்த அந்த பணத்தை சொந்தம் கொண்டாடுறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு, உபயோகிப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு இந்த காசு அப்படின்னு சொல்கிற பணத்தை நான் செலவழிக்கிறேன். அவ்வளோதாங்க பணம். அவ்வளோதான் பணம். ஒரு நாள் அப்படி பார்த்துடாதீங்க, அது ஒரு பணம். அதை மிதிங்கன்னு சொல்ல வரல, ஓவராக மதிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். பணம் எல்லா தீமைக்கும் வேறுன்னு ஆண்டவர் பைபிள் எங்கேயும் போடலை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று தான் பைபிள் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ நானும் இதில் என்ன தெரியுமா நினச்சிட்டேன், அப்போ வட்டி கொடுக்கக்கூடாது, வட்டி கொடுக்கவே கூடாது ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படி தான் நினச்சேன். இப்போ அதான் சொல்கிறேன், வட்டி கொடுக்கக்கூடாது தான் பைபிள் சொல்லுது. வாங்க என்னென்னு பார்ப்போம். ஆனால் கடைசியில் ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக இருக்குது. பணத்தை சுயநல ஆசைகளுக்காக பயன்படுத்தினால் அது சாபமாகும், ஆனால் தேவனுடைய சேவைக்கு அதை பயன்படுத்தினால் அது ஆசீர்வாதமாகும் அப்படின்னு அம்மையார் எழுதுறாங்க. கவுன்சில் டு த ஸ்டூவர்ஷிப் அப்படின்ற புத்தகத்தில் 133 பக்கத்தில் எழுதும்போது, பணத்தின் நம்பிக்கை வைப்பவர்கள் தங்கள் ஆத்துமாவை இழக்கிறார்கள். பணத்தை நம்பி என்ன வேணாலும் செய், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஆள் சொல்லுவார். அந்த ஒரு சத்தத்தை நம்பி ஒரு வீட்டில் இருக்கிற வாலிபன் என்ன செய்வான்? என்ன வேணாலும் செய்வான். நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாத அரசியல்வாதிகளா, எனக்கு தெரியாத பெரியவர்களா, என்கிட்ட இல்லாத பணமா, என்னால் உன்னை காப்பாற்ற முடியாதா, இந்த என்னாலன்னு சொல்லியே விளங்காமல் நிறைய பேர் போயிட்டாங்க. நான் என்று தலக்கணத்தை உயர்த்தி கொண்டு வாழ்பவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இழந்து போயிட்டார்கள் வாழ்க்கையை. அம்மையார் சொல்றாங்க, பணத்தில் நம்பிக்கை வைப்பவர்கள் தங்கள் ஆத்துமாவை இழக்கிறார்கள், ஆனால் பணத்தை தேவனுடைய காரியத்திற்கு அர்ப்பணிப்பவர்கள். எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் நான் படிக்கும் போதே மறுபடியும் வித்தியாசமாவே யோசிச்சு பார்க்கணும்னு யோசிச்சு பார்த்தேன். நீ சும்மா எடுத்தோன்ன பணத்தை, இப்ப என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர், பணத்தை தேவனுடைய ஊழியத்துக்கு செலவு பண்ணும், அவ்வளவுதானே, செலவு பண்ணிட்டு போறேன், அப்படி அல்ல வசனம். அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, நம்பிக்கை வைப்பவர்கள் தங்கள் ஆத்துமாவை இழக்கிறாங்க. பணத்து மேல நம்பிக்கை வச்சு அதே வச்சு வாழ்றவங்க. ஆனால் பணத்தை தேவனுடைய காரியத்திற்கு அர்ப்பணிப்பவர்கள், அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? அர்ப்பணிக்கணும். நம்ம என் வாழ்க்கையும் அவர் அர்ப்பணிப்பா கேட்கிறாரு, என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிற பணத்தையும் நான் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை பிரசங்கத்தில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஒரு பெயர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, ரன் அப்படின்னு ஏதோ ஒரு பெயரில் வரும். அவர் எழுதுறாரு, அந்த அர்ப்பணிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி நான் சொன்னதை, ஒரு வெறும் தாள் இருக்குன்னு வைங்களேன், வெள்ளை பேப்பர், ஆகாஷ் அப்படின்னு இதில் ஒரு பெயர் எழுதி இங்கே கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் கையெழுத்து போடணும். அதுக்கு பெயர் தான் அர்ப்பணிப்பு அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். இதில் என்ன வேணாலும் ஆண்டவர் எழுதுவார். அதை பற்றின ஒரு வருத்தமோ அதை பற்றின ஒரு கவலைகளோ உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடாது. அவர் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம், எங்க போக சொன்னாலும் போகணும், எங்க இருக்க சொன்னாலும் இருக்கணும், எப்படி இருக்க சொன்னாலும் இருக்கணும், அங்க கீழே என்னுடைய பெயரிட்டு நான் கையெழுத்து போடணும். அதுக்கு பெயர் தான் அர்ப்பணிப்பு. ஆனா ஆண்டவர் எதுவுமே எழுத மாட்டார். வெறும் பேப்பரை கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போ, நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து உன் வாழ்க்கை ஆரம்பின்னு சொன்னாலும் நம்ம கிளம்பணுமா? அதுக்கு பெயர் தான் அர்ப்பணிப்பு. யோசிச்சு பாருங்களேன். பணத்தை தேவனுடைய காரியத்திற்கு அர்ப்பணிப்பவர்கள் பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேமிக்கிறார்கள். அப்போ நான் பரலோகத்தில் ஒன்று பொக்கிஷத்தை சேகரிக்கணும், நான் பணத்தை ஊழியத்துக்கு செலவழிக்கிறேன்,
ஆனால் பணத்தை ஊழியத்துக்கு செலவழிக்கும் போது அந்த பணத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் நான் சம்பாதிக்கிறேன். அந்த ஆத்துமாக்கள் பொக்கிஷமாக என்ன செய்கிறாங்க? பரலோகத்தில் போகிறாங்க. அதான் பொக்கிஷம். ஈஜுவைட்டினுடைய பார்வையில் பணம் என்பது மனிதனுக்கு கிடைத்த ஒரு பரிசுன்னாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, மனிதனுக்கு கிடைச்ச ஒரு பொறுப்பான ஒரு கருவியாம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பொறுப்பான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு 1000 ரூபா அப்படி பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஆனால் 10 ரூபா தான் இருக்குது, காணிக்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்துன்னு தெரில. ஒரு பணம் இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன அதை தான் எதிர்பார்த்தேன். அக்கா கரெக்டாக சொன்னாங்க, கொஞ்சம் தெம்பாக இருப்போம். அப்படி வந்துடும். பார்த்துருக்கீங்களா? இப்படி கொஞ்சம் எங்கேயா டூருக்கு போகிறோம் வைங்களேன், ஏதாவது வெளியில் போகிறோம் பசங்களோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்தோடு எங்கேயா போகிறோம். பணமே இல்லாத என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்படி கூனி குறுக்கி என்ன மாதிரி ஆயிடுவான். ஐயா இல்லை ஒரு ஜூஸு, ஐயா எனக்கு கொஞ்சம். அதே பணம் இருக்கிறவன் என்ன செய்வான்? இப்போ கார்டு வச்சுருக்காங்க. என்ன கார்டு? ஆமாம், ஏடிஎம் கார்டு வச்சுருக்காங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. ஐயோ பெரிய கார்டெலாம் இருக்குது அதெல்லாம். சரியா? அப்படி அந்த பணம் கொஞ்சம் வச்சுருக்கோம், கொஞ்சம் அப்படி காலர் தூக்கி விட்டு அப்படி ஸ்டைலாக என்ன வேணும்? கூடி பார்ப்போம். யார் திரும்ப சொல்லுவாத? பணம் பாக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படி பேசுவாங்க. பணம் இல்லைன்னா கொஞ்சம் சட்டப்பட்டன் அப்படி போட்டுருவாங்க. பணம் இல்லைன்னா சட்டப்பட்டன் அப்படி திறந்துருவாங்க. அப்போ பணம் மனிதனுடைய குணத்தை அப்படி மாற்றிடுது. ரைட்டா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி இருக்கலாகாது. போகிறேன் நீங்கள், அதாவது பணம் வந்து கத்தி மாதிரியா. சும்மா யோசிச்சு நானே எழுதி பார்த்தேன். பணம் வந்து கத்தி மாதிரி. அது கையில் இருந்துச்சுன்னா கையை வெட்டினா அது ரொம்ப ஆபத்து. பணம் ரொம்ப வச்சு யூஸ் பண்ணால் கையை வெட்டினா அது ஆபத்து. அதே பிறருடைய பசியை போக்கி பிறருடைய பசியை போக்குவதற்கு வெட்டினோன்னு வைங்களேன். சொல்லுவாங்களே டைலாக்கு, வெட்டு வெட்டு பணத்தை வெட்டு அப்படிம்பாங்க. ஏன்னா சில பெயர்கள் வரும், அதை குறிப்பிட்டோன்னா அப்புறம் அரசாங்கம் பாதிக்கும். அதனால் அதை சொல்லலை நான். வெட்டு 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 அப்படிம்பாங்க. அப்போ ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு அந்த பணம் உதவுது அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணுங்க. அதை மனிதனையே மாற்றுவதற்கு ஒருவேளை பயன்படுதுன்னா அதை பயன்படுத்தாதீங்க. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? வேகமாக வாசிட்டு முடிச்சிடும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு 2 வசனம் இருக்குது, வாசிடலாம். வட்டிக்கான ஒரு கட்டளை வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது வாசிங்க. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் ரைட்டு. பாடம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், நெருங்கி வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில், சிறுமைப்பட்டவங்கன்னா யாரு? கஷ்டப்பட்டவங்க. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்கள் ஆண்டு சொல்றார். உங்களுக்குள்ள யாராவது சபைகளிலோ குடும்பங்களிலோ உங்களுடைய தெருக்களிலோ உங்களுடைய சுற்று வட்டார கோத்திரத்துங்களிலோ யாராவது சிறுமைப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, என் ஜனங்களின் ஒருவருக்கு நீங்கள் பணம் என்ன செய்யக்கூடாதா? கடனாக கொடுத்திருந்தால். தப்பு இல்லை, கடன் கொடுங்கன்னு தான் சொல்லுது அப்போ கூட பைபிள்ல. நீ பணம் கொடுக்கலாம்ப்பா, நீ கடனாக கொடுத்திருந்த அப்படின்னா வட்டி வாங்குகிறவர்கள் போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வட்டியும் வாங்கலாம் போல. இந்த ஒரு வசனத்தில் நிறைய அர்த்தம் இருக்கு. கொஞ்சம் புரியுங்க, நான் விளக்கம் சொல்றேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. எனக்கு புரியும். நிறைய பேர் இப்போ பேச ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக பதிலுக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவனும் நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நேரம் கொடுப்பேன்னு இருக்கேன். வாசிங்க. லேவியராகமம் 25, 25, 35. லேவியராகமம் 25, 35, 35, 36, 37. இந்த 3 வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு, முதல்ல ஒரு வார்த்தை பார்த்தோம். என்ன அர்த்தம் சொன்னோம்? சிறுமைப்பட்டு. அவங்கள யாரு சொன்னோம்? ஒண்ணுமே இல்லாதவங்க, ஏழை அப்படின்னு அர்த்தம். இங்க தரித்திரப்பட்டுன்னு வருது. அப்படின்னா அது யாரு? தரித்திரனாய் போய் விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யாரை சொல்லுவாங்க? ஒண்ணுமே இல்லாதவங்க, அவங்களும் ஒரு புவர். அப்போ உன் சகோதரன் தரித்திரப்பட்டு
அடுத்து, நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. அடுத்து, அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக. நல்லா யோசிங்க. வட்டிக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு டைரக்டா ஒரு கேள்வி கேட்டால் நான் டைரக்டா சொல்லுவேன், கொடுக்கலாம், பைபிளில் தான் சொல்லுது. ஆனால் யாருக்கு, எப்படிப்பட்டவர்களுக்கு அப்படின்றத மனசுல நல்லா பதிய வச்சுட்டு வாங்க. ஒரு ஏழை சகோதரன் நம்முடைய லாபத்துக்காக சுரண்டப்படுகிறான் என்று சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதான் பைபிள் சொல்லுது. நீ வட்டிக்கு கொடுக்காதன்னு எங்கேயுமே போடலை, கொடுன்னு சொல்லியும் எங்கேயும் டைரக்டா போடல. ஆனா கொடுக்காதன்றத சொல்லிட்டு வருது, எப்படிப்பட்டவர்கள்ன்றத மையப்படுத்துது. நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டது வட்டியை கொடுக்க கூடாதுதான். இப்பவும் சொல்றேன், வட்டியை கொடுக்க கூடாதுதான். ஆனால் அதுல சின்ன திருத்தமும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை அங்க வைக்கிறது என்ன அப்படின்றத பாக்குறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ரைட்டு, போதும் விடுங்க. இதுக்கு முன்னாடி வாசிச்சதெல்லாம் வட்டி வாங்காத வாங்காத வாங்காத, தரித்திரன்ட்ட வாங்காத, சிறுமைப்பட்டவன்ட்ட வாங்காத, ஏழை கிட்ட வாங்காதன்னாரு. இங்க திடீர்னு உபாகமத்தில் வாசிக்கும் போது அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம் அப்படின்னு போட்டுருச்சு. அப்போ பைபிள் என்ன சொல்லுது பாலாஜி? வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? நான் இப்போ வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களோட கேள்வி என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கீங்களா இல்லையா? எஃப்டி ஏதாவது கட்டுறீங்களா? ஆர்டி ஏதாவது கட்டுறீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் ஏதாவது பணம் போடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கெல்லாம் வட்டி வாங்குறதுக்காக தான் பணத்தை சேகரிக்கிறோம். சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வட்டி இல்லாத சேவிங்ஸ் யாராவது பண்ணுவாங்களா? ஒருத்தர் கூட பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் காசு வரணுன்றது தான் வட்டி வரணும் அப்படின்றதுக்காக, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து போடுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்போ என்ன புரிதல் அப்படின்னா, இன்னைக்கு பணம் அப்படின்றதுடைய அந்த தேவையே ஊழியம் தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் அந்த உலகத்தில் வாழ்ற எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சின்ன பொருள், அதை பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் அது எனக்கு. அதில் ஆசையும் ஒரு மோகமும் ஒரு காரியம் வந்தா தான் ஆண்டவர் அப்படி எந்திரிச்சு நிற்கிறாரு. தம்பே ஒன் ட்ராக் வேற மாதிரி போகுது அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். அந்நிய கையில் நீ வட்டி வாங்கலாம். அடுத்து தொடர்ந்து வாசிச்சு முடிச்சிருங்களேன். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. இதே வசனத்துல தான் வாங்கலான்னு முதல் லைன்ல சொல்லுது. இதே வசனத்துல கடைசி வார்த்தை வட்டி வாங்காயாக, வாங்காதங்கிறார். அப்போ வாங்குன்னு சொல்லுதா வாங்க வேண்டாம்னு சொல்லுதா? புரியுதா நான் சொல்ல வருது? வட்டி அண்ணிகிட்ட வாங்கலாம், உங்க அண்ணிகிட்ட வாங்காதீங்க. அவங்க யாரு? இப்போ அண்ணின்றது உன் சொந்தத்தில் உன்னுடைய சகோதரனுடைய மனைவி, அவங்க கிட்ட வாங்க வேண்டாம். அண்ணியன் யாரோ ஒருத்தர், அவன்கிட்ட வாங்கலாம். அப்ப எந்த விதத்துல சொல்ல வருது? பேங்க் சம்பந்தமா வருது. ஓகே, நான் பிரசங்கம் முடிக்கிறவங்களே எல்லாரும் அடுத்த டாபிக்குள்ள ஜம்ப் ஆகிறாரு. கரெக்ட் தான், அதுதான் உண்மை. வணிகத்தில் அல்லது வெளிநாட்டு உறவுகளில் நியாயமான வட்டி அனுமதிக்கப்படுகிறது வேதத்தின் அடிப்படையிலே. தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக பணத்தை வட்டிக்கு செலவிடலாம். ஆனால் உன் சகோதரத்துக்குள்ளாக ஆண்டவர்தான் சொல்ல வர்றார். தேவன் சத்திய ஜனங்களிடம் உயர்ந்த நீதியை எதிர்பார்க்கிறான். யாரெல்லாம் சத்தியத்தை சுமந்து செல்கிறார்களோ அவங்க கிட்ட ஆண்டவர் உயர்ந்த நீதியை எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உன் சகோதரன், உன் சகோதரி, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய கோத்திரத்துக்குள்ள மட்டும் பண்ணாத, எவன்கிட்ட வேணாலும் பண்ணு அப்படியா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்திய என்ன சொல்லுவாங்க, நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுப்பாங்களே, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி என்னுடைய சகோதர சகோதரின்னு சொல்றோம். ஆனால் இங்கே அந்நியனை போது யார் அந்த அந்நியனா இருக்க முடியும்? உலகத்தான் எழுதின அந்த ஒரு வார்த்தையிலே, வாக்கியத்திலே இந்தியா முழுவதும் என் சகோதர சகோதரின்னு சொல்றோம். ஆனால் ஆண்டு இங்க மட்டும் அந்நியன் எந்த அந்நியனை வச்சாரு? நான் இப்படியெல்லாம் யோசிச்சேங்க. நான் மட்டும்தான் இப்படி கிறுக்குத்தனமா யோசிச்சேனான்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன். ஏன்னா பணம் மேட்ரு பார்த்தீங்களா, கொஞ்சம் கவனம் நமக்கு தேவைதான். ஏன்னா தேவனுடைய உபதேசத்துக்கு மாறாமல் நாம் இருப்பதற்கு தான் இந்த ஒரு உபதேசமே இன்னைக்கு.
இது ஒரு ஆலோசனை தான், எந்த தவறும் இல்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படி நினைப்பேன், நான் ஒரு 10,000 வச்சிருக்கேன்னா நான் 10,000 கொடுத்தேன்னா இவனுக்கு கொடுக்குறேன், எனக்கு என்ன லாபம்? ஒரு 12,000 திருப்பி தந்தானா கூட 2,000 எனக்கு ஜம்முன்னு இருக்கும், ஒரு வாரத்துக்கு பெட்ரோல் எனக்கு பயன்படும், அப்படிதான் எனக்கு தோணும். அப்போ என்ன சொல்ல வர்ற, நீ உன்னுடைய கோத்திரம், உன்னுடைய நண்பன், உன்னுடைய சொந்தக்காரன், உன்னோட பந்தக்காரன், சகோதரன் அழைக்கப்படுகிற உன் சொந்தங்களிலே இன்றைக்கு கற்றுக்கொள்கிற பாடம், வெளி உலகத்துடன் நியாயமான வணிகம் செய்வது சரி. சகோதரர்களுக்கிடையே திருச்சபை, குடும்பம், நம்பிக்கையான ஒரு மக்கள், விசுவாசிகள் இருப்பாங்க என்று சொன்னால் அன்பு உதவியும் இருக்க வேண்டும். உண்மையான ஆசீர்வாதம் நம் சகோதரரை அன்போடு நடத்துவதில் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், அந்த வட்டிகள் பேர்லாம் சொல்லுவோம்ல, என்னெல்லாம் சொல்லுவோம்? நான் ஒரு 10 வட்டி எட்டு வந்திருக்கேன். வீட்டு வட்டி, கந்து வட்டி, சாதாரண வட்டி, கூட்டு வட்டி, மாத வட்டி, ஆண்டு வட்டி, சதவீத வட்டி, வங்கி வட்டி, சில்லறை வட்டி, பெரியார் வட்டி. இதில் நம்ம பாஷையில் சார் அப்போ சொன்ன மீட்ரு வட்டி, ஸ்பீடு வட்டி, ரொம்ப சொன்னார், கூட்டு வட்டி பேங்க்லேயே வந்து போச்சு. இப்படி நிறைய வட்டி 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 வருது. அந்த வட்டி கொடுத்த உடனே நம்ம மனசில் ஒரு குட்டி போட்டுறோம், இது எப்போ குட்டி ஆகும்? தவறு அல்ல, இது இயல்பு தான். நான் அதான் சொல்கிறேன், பைபிள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாடம். ஒரு கிராமத்தில் ராஜா அப்படின்றவரும் மோகன் அப்படின்ற 2 பேர் இருந்தாங்க. ராஜா அப்படின்றவரும் மோகன், ஜிஜோ மாதிரி இவரும் ஒரு நபர்கள், சரிங்களா? இந்த ராஜா அப்படின்றவர் நல்ல ஒரு நிலம் வச்சு நல்ல விவசாயம் செஞ்சு நல்ல வேலையை செய்கிற ஒரு நபர் ராஜா. இந்த மோகன் அப்படின்றது கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு கூட சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்புறம் மோகன் நினைக்கிறாரு, நம்ம ராஜா இருக்கிறாரு, பேரே ராஜா, அவர் நல்ல ஆளாக தான் இருக்காருன்னு நினச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு தானே போய் கேட்போம் அப்படின்ட்டு பணம் கேட்டிருக்காரு. சரி மோகன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு வாங்க அனுப்பிட்டார். அப்போது ராஜாவுக்கு 2 விதமான வழிகள் இருக்கிறது. இவ்வளோ நேரம் பிரசங்கத்தை கவனிச்சவங்க அந்த 2 விதமான வழியை சொல்லிட்டீங்கன்னா இப்போயே ஒரு ஆமேன் போட்டு உட்காந்துடுறேன். கமான். மோகன் ராஜா கிட்ட ஒரு உதவி கேட்குறான், ராஜா தரேன்னு சொல்லிட்டான், நாளைக்கு வா உனக்கு தரேன். 2 விதமான வழிகள் இருக்கு, எப்படி பணம் கொடுக்கலாம், கொடுத்திருக்கலாம், கொடுக்க முடியும். பைபிளுடைய உபதேசத்தோட இப்போ இவ்வளோ நேரம் படித்த பாடத்தோடு யோசிச்சு பாருங்க. இப்படி 2 விதமான வழி இருக்குது. There are 2 ways to give money to the மோகன். 10,000 கொடுத்து 10,000 வாங்கலாம், 10,000 கொடுத்து 12,000 வாங்கலாம். அப்படி என்ன அர்த்தம்? அப்போ என் நண்பன் தான் கேட்டது, நான் 10,000 கொடுத்து 10,000 வாங்கலாம், 10,000 கொடுத்து 12,000 வாங்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? வட்டிக்கும் விடலாம், உதவியாகவும் கொடுக்கலாம். இதுதான் வித்தியாசம். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, வட்டிக்குன்னு நினைச்சிட்டு வரும்போது ராஜா மோகன் கையில் பணத்தை கொடுக்கும்போது என்ன நினைச்சான்னு தெரியல, இவன் என் நண்பனாச்சே, இவனுக்கு வட்டி கொடுக்க வேண்டாம், நீ கொடுத்ததை மட்டும் திருப்பி நீ இருக்கும்போது கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டு வேண்டாம். ஒரே வாரத்தில் என் நண்பன் இவ்வளோ தூரம் எனக்கு உதவி செஞ்சானேன்னு சொல்லி வேலை செய்து உடனடியாக பணத்தை, வட்டி இல்லாத பணத்தை கொடுத்தான். இன்னைக்கு வட்டின்னு வரும்போது குட்டி போட்டு ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையும் சித்திரவதைக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. என்ன பாஸ்டர் பேச்சாளர்கள் மாதிரி பேச்சு பட்டிமன்ற மாதிரி பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. சில இடங்களிலே தவறுகள் இப்படித்தான் நடக்கிறது. நான் சொல்ற பதில் என்னுடைய குடும்பங்களையோ அல்லது என்னை சார்ந்தோ எனக்கோ சொல்லவில்லை. இந்த வேதத்தினுடைய கருத்து, தேவன் வட்டியை விரும்பவில்லை. என்னுடைய காலேஜ் லைஃப்பில் டாக்டர் ஜெஸ்ஸின் இஸ்ரேல்னு ஒரு சார் இருக்கிறார். இப்போ அவர் தான் டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட், அதாவது ஹெச்ஓடியாக இருக்கிறார். அது தியாலஜி டிபார்ட்மெண்ட், பாஸ்டர் படிக்கிறவங்களுக்கு அவர் தான் டிபார்ட்மெண்ட், அவர் தான், அதாவது டிபார்ட்மெண்ட் டீன் அவர் தான். அவர் சொல்லும்போது கிளாஸ் நடத்தும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எப்படின்னா, ஆகாஷ், இஃப் எனி ஒன் கம் அண்ட் ஆஸ்க் 500 rupees, யாராவது உங்ககிட்ட ஒரு 500 ரூபா கேட்டா கொடுத்துரு அப்படின்னாரு. ஃபஸ்ட் கேட்டேன், இல்லை பாஸ்டர் அப்படின்னாரு. அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருக்கா அப்படின்னாரு. எஸ் பாஸ்டர். கொடுத்துட்டு அந்த 50 ரூபாயை திருப்பி எதிர்பார்க்காத போயிட்டே அப்படின்னாரு. அதுதான் வேதம் சொல்லுகிற கருத்து அப்படின்னு முடிச்சிட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கலாம். இப்போ கூட ஃபோன் வந்துச்சு, உண்மையாக தான் சொல்கிறேன், இப்போ கூட ஃபோன் ஒன்று வந்துச்சு. நான் தான் ஹெல்ப்பு கால் கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், ஆனால் அவர் ஏன்ட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்குது. கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், என்கிட்ட இல்லை அப்படின்னு மறுத்தாச்சு. ஐயோ என்ன நினைப்பாங்க, சங்கடப்படுவாங்களே, ரொம்ப நாள் பழகிட்டோமே. சரி சுரேஷன்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருவோம். அண்ணே ஒரு 500 ரூபா கொடுங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி வாங்கி கொடுப்பது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா?
இந்த வேதம் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த பைபிள் அதை கொஞ்சம் கூட ஒத்துக்கல. 500 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு அந்த 50 ரூபாயை எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த செய்தி நிறைய பேர் கேட்கலாம், ஒருவேளை 50 ரூபா கொடுத்து முடிஞ்சுதான் அந்த 50 ரூபா தான் தந்தான்னா நாளைக்கு அந்த 50 ரூபா கொடுத்தவன் எதிர்பார்க்கும் போது நீங்கள் அந்த 50 ரூபாய் கொடுத்து பழகுங்க. தேவனுடைய அன்பு அதில் தான் வளர்கிறது. இந்த கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, அந்த வட்டி வட்டின்னு கேட்டாலே எனக்கெல்லாம் அப்படி. லூக்கா 6ஆம் அதிகாரம் முடிக்க போகிறேன். லூக்கா 6:34-35 வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்ல வர்றாரு? பழைய ஏற்பாடு படிச்சிட்டோம், புதிய ஏற்பாடு அவ்வளோதான் முடிக்க போகிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. திரும்ப கொடுப்பார்கள் என்று, இந்த வார்த்தை மட்டும் ரொம்ப நல்லா கவனிங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வசனம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. அப்போ மறுபடியும் ஒரு பணத்தையோ ஒரு உதவியோ, பணம் மட்டும் இங்கே எடுக்க வேண்டாம், நீ எதை வேணா எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நான் செய்கிறேன் அப்படின்னா, மீண்டும் அந்த எதிர்பார்ப்போடே நான் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் உதவி கிடையாது, அதுக்கு பேர் கடன். அந்த கடன் இங்கே சொல்கிறாங்க, திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. 34 வசனத்தில் மேலே உள்ள அந்த வார்த்தையை மட்டும் நல்லா படிச்சுக்கிடுங்க, மறந்துடாதீங்க. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? இது வேதத்திலிருந்து அப்படி யோசிச்சு பாருங்க. நான் உலக ரீதியான யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா நான் பலன் இருக்கும்னு நினைச்சுதான் பாஸ்டர் நான் கொடுக்குறேன், உண்மைதான். ஆனால் ஆண்டோட உபதேசமோ இந்த பிரின்சிபல்ஸ் படி பார்க்கும்போது பைபிள் ஒத்துக்கவே இல்லை. நீ திரும்ப கொடுக்குற அப்படின்னா நீ தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாத, நீ கொடு, இல்லையா என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அமைதியா விட்டுரு. இதுதான் வேதத்தினுடைய உபதேசம். 35வது வசனம் வாசிங்க. ஏன் அப்படி நான் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா, இந்த பிரின்சிபல்ஸ் சொல்ற இந்த கோட்பாட்டின் அப்படி அடிச்சோடு மேலே ஏற்றி ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அடுத்த வார்த்தை நல்லா பண்ணுங்க, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். எப்படி நம்ம செய்யும் போது உன்னதமானவர்களுக்கு நம்ம பிள்ளைகளா இருப்போம். அடுத்த வார்த்தை மறந்துட வேண்டாம், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. நம்மளை விட பெரிய ஒரு மேல் இடத்துல இருந்து ஆண்டு உதவி செய்கிறார். ஆண்டு செஞ்ச நன்மையை நல்லா எத்தனை முறை மறந்துருப்பேன் தெரியுமா? அப்போ என்னையே தான் குறிக்குது. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும். நன்மையை மறந்த அவன் பேர் என்ன? துரோகி தானே. ஒரு உதவி எனக்கு செய்றீங்க, நான் அதை மறந்துட்டேன், எப்படி இருக்கும்? அது துரோகம், அவங்களுக்கு செய்யற ஒரு குற்றம். அப்போ நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகம் செய்வர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட பரமாத்மாவை தொழுகிற நீங்களும் நானும் எப்படி பிறருக்கு நன்மை செய்யாமல் இருக்க முடியும்? பணம் குணத்தை கொன்றோம். இதை அன்புடன் இந்த உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இதை காரியத்தை செய்யணுமா? இயேசு நம்மை வட்டில்லாத இரக்கமுள்ள வாழ்விற்கு அழைக்கிறார். நமது காலத்தில் நடைமுறை அறிவுகளை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், எல்லோரும் சொன்னாங்க, வங்கிகள் நிறுவனங்கள் வட்டி பெறுவது தவறா? நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆர்டி எஃப்டி, இதுக்காக எத்தனை வீடியோ உட்காந்து பார்த்தேன் தெரியுமா? அந்த ஆர்டி எஃப்டிலாம் எனக்குலாம் பெருசாக தெரியாது. இப்போ அது என்னென்ன கற்றுக்கலான்னு ஒரே அதை உட்காந்து வீடியோவாக இன்றைக்கி பார்த்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமேன்னு. அப்போ இதெல்லாம் பண்ணுறாங்களே, அதுவும் இருக்கிறதே பெஸ்ட்டு அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான். நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க, அப்படிலாம் இந்த வீடியோலாம் சொன்னாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போனால் வட்டி ஏதோ சதவீதங்கள் அதிகமாக இருக்கான், 6.8ங்கிறான், 7.2ங்கிறான், அப்படி அந்த விகிதம் வந்து அதிகமாக. அதில் சீனியர் சிட்டிசன், முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வட்டி அதிகமாக இருக்குமா? அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்லலையா பாஸ்டர்? இதெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன சொல்லி தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, இரக்கத்துடன் செய்யுங்கள். அதிக வட்டி எதிராக இருக்க வேண்டும். நம்ம அதிகமாக வட்டி கொடுக்க எதிர்க்கணும். அதில் தேவனுடைய முன்மாதிரியை போல நாம் இரக்கத்துடன் நடந்து கொள்வது ஆண்டவர். ஒரு சுருக்கமாக சம்மரி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வட்டி என்பது தவறு அல்ல, ஆனால் அது தேவனை பின்பற்றாத
மனநிலையை பிரதிபலிக்க கூடும். அப்போ டைரக்டாக என்ன புரிஞ்சுக்கிறோம்? வட்டி பாவமானா பாவம் இல்லை, ஆனால் அது பாவத்துக்குள் வழி நடத்த வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதை செய்யாமல் இருக்கிறது நலம். அதுவும் ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் வட்டி என்ற விஷயத்தில் பேசவே கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முடிந்த அளவுக்கு உதவியின் மூலமாக கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய இரக்கத்தை கொடுத்து வட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நடைமுறையில் பார்க்கும்போதும், அட்வென்டிஸ்ட் சத்தியங்களில் பிரின்சிபல்ஸில் பார்க்கும்போதும், அந்த பார்வையில் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதும், வங்கிகள் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பு வட்டி வருதுன்னா பொருளாதார ஒரு ஒழுங்குகளுக்கு அது அடங்கியிருக்குது. பேங்க்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அது பொருளாதார ஒழுங்கு, அது தவறல்ல அப்படின்னு தான் கொடுக்குது. அதிக வட்டி கடன் சுரண்டல்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா? கஷ்டத்தின் மேலே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வட்டி வாங்கி 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 அது அட்வென்டிஸ்ட் போதனைக்கு எதிரானதாக இருக்கிறது. 10% தான் இந்த இடத்துல ஒரு வட்டி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சோம், 15% வட்டி வாங்குறோம்னு வைங்களேன், அது தேவனுக்கு புறம்பானது. அதுதான் பைபிள் சொல்லுகிற ஒரு காரியம். சுருக்கமாக எஸ்டிஏ கண்ணோட்டத்தில் சட்டப்படி நியாயமான வட்டி, வங்கிகள் நிறுவனங்கள் தவறல்ல. அநியாய சுரண்டல் வட்டி இருக்கும் என்றால் ஏழைகளின் துயரத்தை பயன்படுத்த கூடாது, அது பாவம். வட்டி வாங்குவது பாவமா? அல்ல, நம்மை பாவத்திற்கு வழி நடத்தும். ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். எபேசியர் 12:1 வாசிக்கும் போது, எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, ஆகையால் மேகங்கள் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், இந்த உலகத்தில் இதெல்லாம் பாரம் தான் நமக்கு, இந்த பாரமான பணம், பதவி, அதிகாரம் இதையெல்லாம் விட்டு இந்த பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நிதானம் அவசியம். பணங்கள் சமாச்சாரங்களில நிதானங்கள் அவசியம். ஒரு முறை யோசிக்கிறதுக்கு 10 முறை யோசிங்க. பணம் வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி. இந்த உபதேசம் நிச்சயமாக நம்முடைய சபைக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற இனிமேலும் பார்க்க போகிற விசுவாச பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் பிரயோஜனப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு கொடுத்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நிதானித்து நாம் ஓடும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைய உலகம் வட்டி வழியாக பலரை அடிமையாக்குது. நாம் இரக்கத்தின் வழியை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் தேவனுடைய சமூகத்தில் நெருங்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர், குழப்பம், சண்டை, பிரச்சனை, பிடிவாதம் இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நெருங்கி வரும். அதை அனுபவித்து தான் ஆகணும். ரொம்ப சிரிக்கும் போது வாக்கு கொடுத்துறாதீங்க யாரும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்போது வாக்கு கொடுத்துருவோம். சில நேரத்தில் அந்த நேரத்தில் முந்திரி வெளியே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்திரி கொட்டத்தனம். பைபிளில் முந்திரி கொட்டத்தனன்னு யாரையோ சொல்லுவாங்களே, பேதுரு. அந்த நேரத்தில் பேதுருவின் ஆவி நமக்குள் வந்துட்டு அப்படிங்களேன், அவசரம். சிரிக்கும் போது நம்மளுடைய ஹார்மோன்ஸுடைய வேலையை வேற, அது சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சந்தோஷத்தில் நான் செஞ்சிடுறேன், நான் பண்ணிடுறேன், எப்படி நிதானித்து நேர்மையாக வேதத்தின் அடிப்படையை மனதில் வைத்துக் கொண்டு பணங்களை செலவழிப்போம், உபயோகப்படுத்துவோம். மீண்டும் ஒரு நாள் இதை தொடருவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.